எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம மனுஷங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு மாம்சம் நம்மளுடைய சொந்த மாம்சத்தில் நம்ம தைரியமாக நிற்போம் இல்லைங்களா. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் நம்ம இப்படி செய்கிறதுனால நமக்கு கர்த்தருடைய தேவை இல்லாமல் போகிறது இல்லையா. அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து 60 வயசு 70 வயசு ஆனாலும் சாகிற காலம் வரைக்கும் நம்ம முழுமையாக கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ செஞ்ச எல்லா பாவமும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை நம்பி இருக்கும்போது, உங்களுடைய சொந்த பலத்தை நம்பி இருக்கும்போது உங்களுக்கு தைரியமாக இருக்கும். கர்த்தரை நம்பாமல் போகும்போது, கர்த்தர் மேலே பற்றுதலாக இல்லாமல் போகும்போது உங்களுக்கு உங்களுடைய சொந்த மாம்சத்தை நம்பி இருக்கும்போது பலம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பாவத்தை கர்த்தர் கணக்கில் எடுப்பார். எடுத்து என்ன செய்வார்? உங்களுடைய ஆஸ்திகளையும் உங்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் சூறையாடுவார். நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விட்டாய். நீ அறியாத தேசத்திலே உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே. பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க நீங்கள் தவறினீங்க அப்படின்னா நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீயே விட்டுவிட்ட. உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். அது எங்கனாலும் இருக்கலாம். அது வெளிநாட்டில் தான் நீங்கள் நினைக்க தேவையில்ல, பக்கத்து ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். சொந்த ஊரை விட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அங்கே போய் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய சத்துருக்களுக்கு அடிமையாவீங்க. அவன் அவாந்திர வெளியில் கரலையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள். வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களில் நீங்கள் தங்குவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. குடியில்லாத உவர் நிலத்தில் நீங்கள் தங்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், அதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்கிறாரு பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கும் வைக்காத மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னு கர்த்தர் எவ்வளோ தெளிவாக அழகாக சொல்கிறார் பாருங்கள்.